என்னாச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன, நான் நார்மலா தான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க சிவா. என்ன உங்க பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படியா? எங்க என்ன பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல. என்ன ஐலி, என்ன சொல்ற? இல்ல, நீங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்க போய் தான் இப்படி பட்டும் படாம பேசுறீங்க. இல்லனா காலையில இருந்து ஏன் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். நீயே ஏதாச்சும் நினைச்சுக்காத. இப்ப கூட என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. என் மேல ஏதாவது கோவமா இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சிவா, சும்மா இப்படியே சமாளிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியாதா நீங்க நார்மலா இருக்கீங்களா இல்லையான்னு? சொல்லுங்க, எதனால இப்ப வெளியே போயிட்டு வரீங்க? என்கிட்ட வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு வந்தீங்க. வீட்ல இருக்கிறவங்க கூட நான் வந்தப்போ நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல பைக் எடுத்துட்டு சும்மா வெளியே போனேன்னு சொல்றீங்க. அப்ப அந்த அளவுக்கு உங்க மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி என்ன உனக்கு நிறைய வேலை இருக்க போகுது? அப்படியே இருந்தாலும் எந்த ஸ்கூலு இப்படி உன் இஷ்டத்துக்கு கண்ட நேரத்துக்கெல்லாம் வேலை பார்க்க விடுறாங்க? ரித்திகா, நான் தான் சொல்றேன்ல, நான் ஆல்ரெடி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்டயும் பெர்மிஷன் வாங்கிட்டேன். அதனால தான் சீக்கிரம் கிளம்புறேன். என்ன, இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? வேணும்னா நீயும் என் கூட ஸ்கூலுக்கு வரியா? நான் தான் ஏதோ தப்பு பண்றேன்னு சொல்றேன்ல, அப்போ நீ கூட வந்து பாரு, நான் என்ன பண்றேன்னு உனக்கு அப்ப தெரிஞ்சிரும்ல. உன் கூட நான் வரதா? நான் ஒன்னும் அவ்வளோ தரம் தாழ்ந்து போயிடல. நான் ஒரு பெரிய சேனல்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கேன். உன் கூட நான் வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? உன்னை என் தங்கச்சின்னு தானே நினைப்பாங்க. ஏய், இன்னொரு தடவை என்ன உன் தங்கச்சின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காத. சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏண்டி, உன் அம்மாவை பத்தி ரீசெண்டா தானே ஊரே கேவலமா பேசுச்சு. அப்படி இருந்தும் உன்னால எப்படி நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே சுத்த முடியுது? வெளியில இருக்கிறவங்க நீ இந்த சிச்சுவேஷன்ல சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா உன்னை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க? யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன? எனக்கு என்ன பத்தி தெரியும். என் புருஷனுக்கும் என்ன பத்தி நல்லாவே தெரியும். நான் வேற எதுக்கு கவலைப்படணும்? சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். பாய். ஏய், போகணும். ஹலோ அயலி, நீ எங்க இருக்க? நான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயம்னு? நாளைக்கு கோர்ட்ல எங்க டிவோர்ஸ் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங். இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவன் கால் அட்டன் பண்ணல. அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். அயலி, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இந்திராணி கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அந்த வீட்டுக்கு வர்றது முடியாத காரியம். அதனால நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? இந்திராணிய எப்படியாவது என்கிட்ட கூட்டிட்டு வர முடியுமா? நான் அவகிட்ட பேசி புரிய வைக்க பாக்குறேன். என்னென்ன சொல்றீங்க? அண்ணி உங்ககிட்ட வந்து பேசுறதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏற்கனவே உங்க மேல அவங்க சரியான கோவத்துல இருக்காங்க. நானும் சிவாவும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அண்ணி அவங்க புடிச்ச புடியில இருந்து விலகிறதாவே இல்ல. டைவர்ஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. எனக்கு புரியுதா அயலி, ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நாளைக்கு கோர்ட்டுக்கு போற வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள நான் இந்திராணிய பார்த்து பேசியாகணுமா? நீயும் சிவாவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரிங்கண்ணே, நாங்க ட்ரை பண்றோம். சரிம்மா, நான் உனக்கு எங்க வரணும்னு சொல்லி லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ இந்திராணியை கூட்டிட்டு அங்க வந்துருமா? சரிங்கண்ணே. சரிம்மா, தேங்க்ஸ். ஹலோ, ஹேமா, அந்த கிளைண்ட் வந்துட்டாங்களா? சரி, அவங்கள நாளைக்கு வர சொல்லிடு. கொஞ்சம் முக்கியமான வேலையா நான் வெளியில போறேன். சிவா, அண்ணி நமக்காக மட்டும்தான் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வராங்க. ஏதாவது சொதப்புச்சு அதெல்லாம் எதுவும் அப்படி ஆகாது. சரி, ஓகே, நான் பேசிக்கிறேன். சரி, போலாம். வாங்க. அக்கா வாங்கக்கா. இன்னும் 5 நிமிஷம் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே.
சிவா ஆ? இன்னும் எவ்வளவு நேரம்டா? இதோ ஒரு 5 மினிட்ஸ் அண்ணி. 5 minutes. இப்ப வந்துரும். இல்லடா, எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வேண்டாம். என்னன்னு இப்பவே சொல்லுங்க. அது எப்படிக்கா சர்ப்ரைஸ் இப்பவே ஓபன் பண்ண முடியும்? சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸா பண்ணாதானே கிக்கு. இப்பவே சொல்லிட்டா அதுல ஒண்ணுமே இருக்காதுல்ல. நீ இப்படி பேசுறத பார்த்தாதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமா இருக்கு. வழக்கமா நீ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டியே. ஆஹா, இதுக்கு மேல எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. யோ மாமா, சீக்கிரம் வாயா. டேய், உன்கிட்ட தான்டா கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே ஏதாவது சர்ப்ரைஸா இருந்தாலும் அத வீட்லயே வச்சு கொடுத்துருக்கலாம்ல. எதுக்குடா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அது சும்மாதான்க்கா. நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸை விட்டா வீடுன்னு ரொம்ப பிஸியா இருக்கீங்களே, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு இங்க கூட்டிட்டு வந்தோம். ம். நானா தெளிவாயிட்டேன். என்னக்கா? டேய், நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கடா. அதத்தான் இப்படி சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதானே? ஆஹா, கரெக்டா கண்டுபிடிச்சாங்களே. இதான் உங்க சர்ப்ரைஸா? அக்கா 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 அண்ணி, ஒரு நிமிஷம் அக்கா அண்ணி, அக்கா நில்லுங்க, அக்கா அக்கா ஒரே நிமிஷம் அக்கா அக்கா அண்ணி. அக்கா ப்ளீஸ்க்கா. நாளைக்கு உங்களோட டிவோர்ஸ் கேஸோட ஹியரிங். அதான் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அதான்க்கா வேற வழி இல்லாம சர்ப்ரைஸ்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம். ஒரு 5 நிமிஷம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு போங்க ப்ளீஸ். இத பாரு சிவா, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் இன்னும் ஒரு துளி கூட குறையல. அதனாலதான் இப்ப அமைதியா நான் போறேன். தேவையில்லாம இந்த மரியாதையை நீங்க கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க முன்னாடியே இங்க இருந்திருந்தாலும் எப்படியாச்சும் அண்ணிய சமாளிச்சு பேச வச்சிருக்கலாம். இல்லம்மா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதை முடிச்சிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்படியா? அப்ப போங்க, நீங்க போய் ஒர்க்கையே பாருங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தானே ஒர்க் இருக்குல்ல. உங்க லைஃபை விட உங்களுக்கு அதான முக்கியம். நான் கூப்பிட்டதும் எங்க அக்கா எத்தனை மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? சிவா, சரி விடுங்க. அண்ணன் பக்கம் இருந்தும் கொஞ்சம் யோசிப்போம். சரி விடு சிவா, இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? அத நான் செய்யும் போது நீங்க 2 பேரும் பாருங்க. அண்ணே, தயவு செஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு எங்க கிட்ட சொல்லிடுங்க. அப்பதான் சொதப்புனா கூட நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல ஐலி, இது கண்டிப்பா சொதப்பாது. இனிமேல் நான் பாத்துக்கிறேன். வரேன் சிவா.